தமிழ் கல்லூரியில் முத்தமிழ் அரங்க திறப்பு விழா சீரும் சிறப்புமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற இனிய வேளையில் இந்த விழாவை வழிநடத்தி கொண்டு இந்த அரங்கத்தை திறந்து வைத்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற போற்றுதலுக்கும் பேரன்புக்கும் உரிய பேரூர் மகா சன்னிதானம் அவர்களே, இங்கு மிகச்சிறப்பாக இந்த விழாவில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற நம் பாராட்டுதலுக்கும் பேரன்புக்கும் உரிய திரு பாலமுருகன் அடிமை சுவாமிகள் அவர்களே, மிகச் சிறப்பாக இங்கே கலந்து கொண்டிருக்கிற முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற திரு சச்சிதானந்த அடிகளார் அவர்களே, பேரன்புக்கும் பெரும் பாராட்டுதலுக்கும் உரிய சீர்வளர் சீர் குமரகுருபர அடிகளார் அவர்களே, பேரன்புக்குரிய சீர்வளர் சீர் சாது சண்முக அடிகளார் அவர்களே, இந்த கலையரங்கத்தை அறப்பணிக்கு அறிவுப்பணிக்கு அர்ப்பணித்திருக்கிற கல்வி காவலர் ஆறுமுகசாமி அவர்களே, மிகச் சிறப்பாக இங்கே கலந்து கொண்டிருக்கிற பேரன்புக்கும் பெரும் பாராட்டுதலுக்கும் உரிய சென்னை பல்கலைக்கழகத்தின் மேல்நாள் துறைத் தலைவர் முனைவர் வை ரத்னசபாபதி அவர்களே, வரவேற்புரை வழங்கியிருக்கிற திருநாவுக்கரசர் மடாலயத்தின் தலைவர் திரு சிவாச்சல் அடிகளார் அவர்களே, திருவள்ளுவர் திருவுருவப் படத்தை திறந்து வைத்திருக்கிற அன்புக்குரிய ஜி சுந்தர்குமார் அவர்களே, பாராட்டுதலுக்குரிய அர்ஜுனராஸ் அவர்களே, பேரன்புக்குரிய திருமிகு முத்துராமன் அவர்களே, பேரன்புக்குரிய NV நாகசுப்பிரமணியன் மூத்த வழக்கறிஞர் அவர்களே, லோட்டஸ் கண் மருத்துவமனையின் மறு சுந்தரமூர்த்தி அவர்களே, இந்த கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் வையாபுரி அவர்களே, மேடையில் வீற்றிருக்கிற திருக்குறள் பீடத்தின் தலைவர் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மேடையில் வீற்றிருக்கிற பெருமக்களே, இந்த கல்லூரியின் செயலர் பேரன்புக்குரிய பழந்தரும ஆறுமுகம் அவர்களே, பேரன்புக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இளைய அடிகள் அவர்களே, அரங்கம் நிறைந்திருக்கிற அருமை சான்றோர்களே, மேடையில் வீற்றிருக்கிற பேரறிஞர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வர்களே, ஆசிரிய பெருமக்களே என்று இன்று தனியாக விழிக்க வேண்டிய திருநாள் இது. ஆசிரியர்களின் திருநாள். அந்த திருநாளில் இந்த மேடையில் ஞான ஆசிரியர்கள் ஒன்று கூடி ஒரு அற்புதமான முத்தமிழ் கலை அரங்கத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்திருப்பது இந்த விழாவிற்கு கிடைத்த மிகப்பெரிய தனிச்சிறப்பு. யார் நல்ல ஆசிரியர் வர இருக்கிறார்? அவர் குழந்தை உள்ளமாய் கொஞ்சி குதுகாலிக்கிறவர், குழந்தைகளோடு குழந்தையாய் கலந்து மகிழ்கிறவர். குழந்தைகளை பார்த்து அவர் கேட்டார், யார் நம் எதிரி என்று கேட்டார். நம்மை கேட்டால் சொல்வோம் பக்கத்து வீட்டுக்காரன் நம் எதிரி என்று சொல்வோம், அண்டை நாட்டுக்காரன் நம் எதிரி என்று சொல்வோம். ஆனால் ஒரு குழந்தை துணிந்து சொன்னது, யார் நம் எதிரி என்று கேட்டபோது நம் முதல் எதிரி வறுமை என்று சொன்னது. அப்படி சொன்ன குழந்தைக்காக தன்னுடைய எழுச்சி தீபங்கள் என்ற அற்புதமான நூலை சமர்ப்பணம் செய்தார். தினந்தோறும் காலையில் செய்தித்தாளை விற்றுவிட்டு வந்துதான் கல்விக்கூடத்தை காணுகிற நிலை. ஆனால் அவரே ஒரு நாள் தினந்தோறும் தினத்தாள்களின் தலைப்புச் செய்தியாக மாறி போனார். அவரை கேட்டார்கள், விண்வெளி உலகத்தில் விண்வெளி துறையின் மகத்தான சாதனைகளை நிகழ்த்தி விட்டதற்காக பெருமைப்படுகிறீர்களா? கேட்ட கேள்வி. அவர் தந்த பதில், இதற்காக நான் பெருமைப்படவில்லை. இந்த நாட்டில் நடக்க முடியாத ஊனமுற்ற ஏழை குழந்தைகள் நடப்பதற்கு தேவையான ஊன்றுகோலை, தயாரிக்க தேவையான உலோகத்தை, நடக்க இயலாத குழந்தைகள் நடப்பதற்கு தேவையான ஊன்றுகோலை, தயாரிக்க தேவையான உலோகத்தை என் ஆய்வுக்கூடம் கண்டறிந்ததே. அதற்காகத்தான் நான் கடவுளுக்கு அனுதினமும் கோடி நன்றிகள் சொல்வேன் என்று சொன்னவர். நாட்டின் குடியரசுத் தலைவர் பதவி அவரை தேடி வந்தது. தேடி வந்த பதவியின் பெருமை அனைத்தும் புகழ் அனைத்தும் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்வதை போல எல்லா புகழும் என் ஆசிரியருக்கே என்று தன் ஆசிரியரை நாடி தேடி சென்று அந்த பெருமையை ஆசிரியரின் திருவடிகளிலே சமர்ப்பணம் செய்தார். இன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்தவர்
ஆசிரியர் பணி ஆற்றிவிட்டு குடியரசுத் தலைவராய் சென்றதற்காக ஆசிரியர் திருநாள். ஆனால் குடியரசுத் தலைவர் பதவியை விட்டு எழுந்தவுடன் அடுத்த பணியே என் ஆசிரியர் பணிதான் என்று தேடி சென்றவர்தான் நல்லாசிரியர். அவர்தான் 2 தினங்களில் இந்த மேடையை அலங்கரிக்க இருக்கிறார் டாக்டர் அப்துல் கலாம் என்கிற போது, இதைவிட சிறப்பு இந்த மாநாட்டிற்கு, இந்த அரங்கத்திற்கு என்ன இருக்க முடியும்? இந்த விழாவை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற சிறப்பாசிரியராக நம் பாராட்டுதலுக்குரிய தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் அவர்கள் சுப்பிரமணியன் அவர்கள் இதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இது ஒரு ஆசிரியர் தின விழாவாக அமைந்திருக்கிறது. ஞானாசிரியர் பெருமக்கள் இதை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்தின் ஞான பேராசிரியர் திருவள்ளுவர் திருவுருவப் படம் இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலேதான் முத்தமிழ் கலையரங்கம் இன்றைக்கு நாட்டுக்கு அர்ப்பணிக்கிற இந்த இனிய நேரத்தில் இந்த கலையரங்க பணியாக மட்டும் அமையாமல் தமிழ் மொழி உணர்வை, தமிழ் மொழி அறிவை சிந்திக்கிற பெரும் திருவிழாவாக இது அமைய இருப்பதும் சிறப்புக்குரியது. எவருக்கும் கிடைக்காத அரிய நம்பிக்கை அது எனக்கு கிடைத்தது. தான் உண்ண விரும்பவில்லை, ஒரு தமிழ் மூதாட்டி உண்ணட்டும் என்று அவைத்து தந்தார். எதற்காக? அரும் தமிழ் இந்த மண்ணிலே ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக. அதன் தொடர்ச்சிதான் 7ஆம் நூற்றாண்டில் ஒரு கேள்வி, தமிழ் வழக்கிற்கு விடுக்கப்பட்ட அறைகூவல். அதற்கு ஒற்றை வரியில் சேக்கிழார் பதில் சொன்னார். செழுந்தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறை வெள்ளை இருக்கிறது என்று சொன்னார். அந்த நிலைப்பாட்டின் தொடர்ச்சிதான் காலங்காலமாய் இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழுக்கு ஆயுத எழுத்து ஒன்றுதான் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்த போது வெள்ளையருக்கு எதிராக தன் எழுத்துக்கள் அனைத்தையும், தமிழ் எழுத்துக்கள் அனைத்தையும் ஆயுத எழுத்துக்களாக வீசி பார்த்தவன் பாரதி. பாரதி காசிக்கு சென்றான். காசிக்கு சென்ற பாரதி தேச நலனின் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட போது அவன் தேச விரோத செயல்களில் ஈடுபடுவதாய் அவன் மனைவிக்கு செய்தி சொல்கிறார்கள். அவன் மனைவி கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு பாரதிக்கு செல்லம்மாள் கடிதம் எழுதுகிறான். அஞ்சி கவலைப்பட்டு எழுதிய மனைவிக்கு பாரதி மறுமுகம் எழுதுவான். அது ஒரு குரு சீடனுக்கு எழுதுகிற திருமுகத்தை போல. செல்லம்மா, எப்போதும் உன் கணவன் தேச விரோத செயலில் ஈடுபட மாட்டான். அப்படி தேவையற்ற கவலை உனக்கு நேரும்போதெல்லாம் நீ தமிழை படி, கவலையை மறப்பாய் என்று சொன்னவர். தமிழ் படித்தால் கவலையை மறக்க முடியும் என்று பாரதி வெறும் வாக்கால் சொல்லவில்லை, அதை வாழ்வாள் சொன்னவர். அதனால்தான் அவன் தாசன் சொன்னான், கவலைக்கும் துன்பத்திற்கும் நோவுக்கும் என்ன தீர்வு? இன்ப தமிழ் கல்வி எல்லோரும் கற்றவர் என்ற நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் உண்டாகும் என்று சொல்கிறான். அந்த தடத்தில் தான் அறிவு சார்ந்த உலகத்தில், ஆன்மீகத்தின் தளத்தில், எல்லா தளங்களிலும் விரிந்து பறந்து வளர வேண்டிய நம் தமிழ் மொழியை பற்றி கவலையோடு சிந்திக்க நாம் கூடியிருக்கிறோம். சலம் பூவொடு தூபம் மறந்தறியே, தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியே. இந்த அரங்கத்தில் நீண்ட நெடுங்காலம் நம் மகா சன்னிதானத்தோடு ஆன்மீக தளத்தில் உழைத்த ரத்னசபாபதி அவர்கள் வீற்றிருக்கிறார்கள். காலம் காலமாய் ஆன்மீக தமிழை வளர்க்க அரும்பாடுபட்ட பெருமக்களில் ஒருவர். இந்த நிலைப்பாட்டில் தான் நாம் எண்ணி பார்க்கிறோம். இங்கு வரவேற்புரை ஆற்றிய நம் அடிகள் பெருந்தகை அருமையாக சொன்னார்கள், இதயம் உழ வேண்டும். மண்ணை உழுதால் போதுமா? மனித மனங்களை உழ வேண்டும். மனித மனங்களை உழுவதற்கு, தொழுவதற்கு என்ன தேவை? தேடார் தீந்தமிழ் திருவாசகம் என்ற ஒற்றை ஞான நூலால் நாம் திருவடி பேற்றையே அடைய முடியும் என்றால் இதைவிட பெருஞ்சிறப்பு என்ன இருக்கிறது? உலகத்தில் கன்றும் பசுவும் வளர்க்கப்படுகிற போது பசுவிடமிருந்து நமக்கு பால் வேண்டும் என்றால் தாய் பசுவிடமிருந்து கன்றை நாம் பிரித்து விடுகிறோம். மனிதனுக்கு பால் தேவை. மனிதனுக்கு பால் தேவை என்றால் தாயும் கன்றும் பிரிக்கப்படுகிறது. மனித உள்ளத்திற்கு ஒரு ஞானப்பால் தேவைப்பட்டது. திருப்பெருந்துறையில் ஒரு ஞான ஆசிரியர் மானுட சட்டை தாங்கினார். மானுட சட்டை தாங்கிய அந்த ஞான ஆசிரியருக்கு மணிவாசகர் தீட்சை வழங்கினார். ஞான ஆசிரியனுக்கு மணிவாசகர் பெற்ற தீட்சையினால் அவர் பெற்ற ஞான அமுது
அந்த ஞான அமுது உலகத்திற்கு தேவை. உலகத்திற்கு அந்த ஞான அமுது தேவை என்ற போதுதான் மணிவாசகரை பற்றி இறைவன் பிரிந்து செல்கிறார். பிரிவாற்றாமையால் மணிவாசகருக்கு ஏற்ற பெருந்துயர் துன்பத்தின் விளைவுதான் தேனார் தீந்தமிழ் திருவாசகம். அந்த திருவாசகத்தை எண்ணி பார்க்கிற போதுதான் ஒரு மொழியால் அறிவை பெறலாம், ஒரு மொழியால் ஞானத்தை பெறலாம், ஒரு மொழியால் வீடு பெற்றை அடைய முடியுமா? ஒரு மொழியால் வீடு பெற்றை அடைய முடியும் என்று நிரூபித்ததுதான் தேனார் தீந்தமிழ் திருவாசகம். எல்லா ஆன்மாக்களையும் ஈடேற்ற வேண்டிய இறைவனின் பெரும்பணியாம் திருப்பணியாம். அந்த திருப்பணியை யார் செய்வது? அந்த திருப்பணியை திருவாசகர் இந்த மண்ணிலே நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறது. ஒரு மணிவாசகரை ஆட்கொள்ள இறைவன் மண் சுமந்தார். அவர் பொன்மேனி புன் சுமந்தது. அத்தனை கோடி ஆன்மாக்களையும் ஈடேற்ற எத்தனை முறை ஒருவன் மண் சுமப்பது? ஒருவனால் அல்லல் பட வேண்டாம் என்றுதான் உலகத்தின் ஒரே ஒருவனாய் தனி ஒருவனாய் இருப்பவன் தனக்கே தனித்துணை மருந்தாய் தேனார் தீந்தமிழ் திருவாசகத்தை கையில் எடுத்தான். அந்த தேனார் தீந்தமிழ் திருவாசகத்தை எல்லா உயிர்களும் ஈடே ஓதினால் இறைவனின் திருவடி நிழலில் இன்ப அமைதி பெறலாம் என்பதைத்தான் இந்த மண்ணில் நிகழ்த்தி காட்டிய அற்புதமாய் நாம் உணர்கிறோம். அந்த நிலைப்பாட்டில்தான் யார் சதுரர் என்று கேட்ட கேள்விக்கு மணிவாசகர் தருகிற விடை இதுதான். தந்தது உந்தன்னை, கொண்டது என்றன்னை, சங்கரா ஆர்களோ சதுரர், யானோ அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றே, யாது நீ பெற்றது ஒன்று என்பான் என்று கேட்கிற கேள்விக்கு கிடைத்த விடை. நானும் பொய், என் நெஞ்சும் பொய், வினையே அழுதால் உனை பெறலாமே. உறவு கோள் நட்டு உணர்வு கயிற்றினாள் முருக வாங்க கடையம் உன் நிற்குமே. அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ என்று எல்லா நிலைகளிலும் தொழுதும் அன்பு காட்டியும் வாழுகிற உறவு. அந்த உறவை பெறுவதற்கும் இறைவனின் இன்ப அன்பை பெறுவதற்கும் வழியாம் திருமுறைகள். அந்த திருமுறைகள் வழிபாட்டு உலகத்தில் இடம்பெற வேண்டும் என்பதைத்தான் இங்கே மிகச்சிறப்பாக இந்த மாநாட்டின் வாயிலாக அறிவுறுத்துகிறார்கள். அருமையாய் சொல்வான் பாரதி, நம் தமிழ் மொழி வளர எங்கெல்லாம் வாயில்கள் இருக்கின்றன, எந்த வாயில்களை நாம் திறந்து வைக்க வேண்டும்? ஜன்னல் கதவுகளை திறந்து வைத்தால் காற்று வரும் என்பதை போல பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்தல் வேண்டும் என்ற நிலையை நாம் உருவாக்க வேண்டும் என்று பாரதி சொல்வார். இதுதான் வழிகாட்டுகிற உலகத்தில் தமிழினுடைய நிலைப்பாடு. உலகியலின் அடங்களுக்கு துறைதோர் நூட்கள் ஊரறியும் தமிழில் சலசலவென பாய்ச்சிடும் திசை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்று சொல்வார். உலகத்தில் வளர்ச்சியடைந்த நாடுகள், வளர்ச்சியடைந்த நாடுகளின் வெற்றிக்கு என்ன காரணம்? வளர்ச்சியடைந்த நாடுகளின் வெற்றிக்கு ஒரே காரணம், அவர்கள் கல்வி உலகம் அவர்களின் தாய்மொழி வழியில் அமைந்திருக்கிறது. இன்வென்ஷன், இனோவேஷன், டிசிமினேஷன் என்று சொல்வார்கள். ஆய்வுக்கூடத்திலே ஒரு கண்டுபிடிப்பு கண்டறியப்படுகிறது, உலகத்தின் எந்த மூலையிலோ கண்டறிகிற கண்டுபிடிப்பு. அது உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என்றால் மக்கள் பேசுகிற எழுதுகிற மொழியில்தான் அந்த அறிவியல் செய்திகளை கொண்டு சேர்க்க வேண்டும். மக்கள் பேசுகிற எழுதுகிற மொழியில் அறிவியல் செய்திகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால் மக்களின் மொழியால் அவர்களின் தாய்மொழி வழியேதான் கல்வி போதிக்க வேண்டும். எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் நாம் கற்கலாம். உலகத்தின் சாளரத்தின் வழியே வரவேண்டிய காற்று உள்ளே வரட்டும். ஆனால் அதே நேரத்தில் நாம் கற்கிற கல்வி நம் தாய்மொழி வழியே அமைய வேண்டும் என்பதுதான் இன்றைய தேவை. உலகத்தின் மகத்தான விஞ்ஞானிகள் அற்புதமான கண்டுபிடிப்புகளை கண்டறிந்தார்கள். இந்த அறையில் எரிந்து கொண்டிருக்கிற இந்த ஒளிவிளக்கு, மின்சார ஒளிவிளக்கு, இதை கண்டறிவதற்காக ஒருவன் 10,000 முறை முயற்சி செய்தான். 10,000 முறை தோற்று போனான். 10,001ஆம் முறையில் தான் நேர்மின்முனையும் எதிர்முனை முனையும் உரசிக்கொள்கிற போது மின்சாரம் ஒளிவெள்ளமாக பாய்ந்தது. நள்ளிரவு நேரம். அருகே இருந்த தன் மனைவியை தட்டி எழுப்பி சொன்னான், மின்சார ஒளிவிளக்கு, முதல் ஒளிவிளக்கு ஒளிர்கிற காட்சியை பார் என்று தன் மனைவிக்கு சொன்னான்.
அப்படியே அரை தூக்கத்தில் கண் விழித்து பார்த்து மனைவி சொன்னாள், கண் கூசுகிறது, இந்த விளக்கை அணைத்து விட்டு படுங்கள் என்றாள். தன் சொந்த மனைவி கூட தன் அறிவின் கண்டுபிடிப்பை அங்கீகரிக்காமல் அன்றைக்கு தோற்று போனான் எடிசன். இன்றும் இந்த ஒளிவிளக்கு ஒளிர்ந்து கொண்டிருக்கிற போது அவன் நிறைந்து நிற்கிறான். இப்படி எண்ணற்ற அரிய கண்டுபிடிப்புகள். முதல் வானொலியை உலகத்திற்கு அறிவிக்கிறான் மார்க்கோனி. அவன் சொந்த நாடு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது இத்தாலி. பிரிட்டிஷ் அரசு கப்பல்களின் கப்பல்களின் தொடர்புக்காக அந்த வானொலியை ஏற்றுக்கொள்கிறது. அதற்கு பிறகுதான் உலகம் முழுதும் பரவுகிறது. இன்று வானூர்தி உலகத்தை சுருக்கிவிட்டது. அந்த வானூர்தி பறப்பதற்கு ரைட் சகோதரர்கள் முதலில் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கிற வானூர்தியைத்தான் கண்டறிந்தார்கள். அப்போதும் அவன் வாழ்ந்த அரசு அதை அங்கீகரிக்கவில்லை. கால வெள்ளத்தில் தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அறிவுஜீவிகளின் பணிகள் காலம் காலமாக அவர்கள் வாழ்கிற காலத்தில் தோற்று போயிருக்கிறது. ஆனால் அவர்கள் வாழ்க்கைக்கு பின்பு அது உலகத்தின் வெளிச்சமாய் மாறி இருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? பெரும்பாலும் அறிவுஜீவிகள் தங்கள் சொந்த மொழியில் சிந்தித்தார்கள். தாங்கள் எப்படி சிந்திக்கிறார்களோ அந்த மொழியிலேயே தங்கள் கருத்துக்களை வெளியிட்டார்கள், சிந்தனைகளை வெளியிட்டார்கள். காலச்சக்கரம் உருண்டோடுகிற போது அது உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிற நம்முடைய அறிவின் மொழி நம் தாய்மொழியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய கவலை. பெரும்பாலும் இப்போது நாம் குழந்தைகளை எப்படி எடை போடுகிறோம்? கரிக்கோழிகளை எடை போடுவதைப் போல மதிப்பெண் அட்டைகளால் தான் இன்றைக்கு குழந்தைகள் எடை போடப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கல்வி உலகத்தை தான் நாம் அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். மதிப்பெண் அட்டைகள் மட்டும் குழந்தைகளை உருவாக்கி விடுமா? ஒரு பள்ளிக்கூரை எரிந்த போது எரிந்த பள்ளிக்கூரைக்கு கீழே ஒரு இளம் பிஞ்சு மலலை மலர். குழந்தை பள்ளிக்கூரை எரிந்த போது தாரணிகா என்ற தங்க மலலை மலர். அந்த மலலை மலர் நெருப்பு வளையத்தில் சிதைந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அவள் சித்தப்பா நெருப்பு வளையத்திற்குள் புகுந்து அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வந்தார். உயிர் போகிற தருவாயில் அந்த குழந்தை தாரணிகா சொன்னது, சித்தப்பா, என்னை பற்றி கவலைப்படாதீர்கள், என் சக தோழிகள் நெருப்புக்குள் வந்து கொண்டிருக்கிறார்கள், முதலில் அவர்களை காப்பாற்றுங்கள் சித்தப்பா என்று தன் மடியில் உயிர் விட்டாள் தாரணிகா. மதிப்பெண்கள் மட்டும் ஒரு குழந்தையை மனிதனாக்கிவிட முடியாது. இதையும் தாண்டி மனிதத்தை உருவாக்குகிற முயற்சியில் கல்வி உலகம் பயணிக்க வேண்டுமென்றால் அதற்கு தாய்மொழியே, தமிழ் மொழி வழியே சாலச் சிறந்தது. இந்த நிலைப்பாட்டில் தான் நாம் எண்ணி பார்க்கிறோம். ஒரு பள்ளியில் நல்ல மாணவன் முதல் மாணவனாக இருக்கிறான். அந்த முதல் மாணவன் தன் பள்ளி முதல்வரிடம் கேட்டான், நான் செல்லுகிற அடுத்த பணிக்கு நன்னடத்தை சான்றிதழ் தேவைப்படுகிறது, அதற்கு நீங்கள் அந்த நன்னடத்தை சான்றிதழை தர வேண்டும். எல்லா போட்டிகளிலும் எல்லா தேர்வுகளிலும் முதல் மாணவனாக வருகிறவன் தன் பள்ளி முதல்வரிடம் நன்னடத்தை சான்றிதழை கேட்டபோது பள்ளி முதல்வர் சொன்னார், உடனடியாக அதை தர முடியாது என்று மறுத்துவிட்டார். ஒரு வாரம் கழித்து பள்ளி முதல்வர் அந்த மாணவனை வரவழைத்து நன்னடத்தை சான்றிதழை பெற்றுக்கொள் என்றார். அந்த மாணவன் சொன்னான், நன்னடத்தை சான்றிதழ் எனக்கு தேவையில்லை, என்னை பற்றி நானே அந்த நிறுவனத்திற்கு நடத்தை சான்றிதழ் அனுப்பிவிட்டேன், ஏற்றுக்கொண்டு எனக்கு பணி தந்துவிட்டார்கள் என்று சொன்ன அந்த மாணவன் தான் இந்தியாவின் பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய் என்பவர். இப்படி எத்தனையோ அறிவுஜீவிகள், அப்படிப்பட்ட அறிவுஜீவிகளை உருவாக்குகிற கல்வி தளத்தை தான் நாம் சிந்திக்க வேண்டும். எந்த குழந்தைகளுக்கு நாம் கவலைப்பட வேண்டும்? இங்கே கல்விக்காவலர் என்ற பெருமையை ஐயா ஆறுமுகசாமி அவர்களுக்கு நம் அடிகள் பெருந்தகை வழங்கினார்கள். சிலிர்க்க வைக்கும் சிறந்த பணியை ஆறுமுகசாமி அவர்கள் செய்கிறார்கள். பொது வாழ்வில் எனக்கு கிடைத்த பொதுப்பணியில் எனக்கு கிடைத்த பணம் அறிவு பணிக்குத்தான் என்று சொன்னார். ஆலயங்கள் கட்ட மக்கள் காத்திருக்கிறார்கள், கோபுரங்களை திருப்பணி செய்ய தனவந்தர்கள் காத்திருக்கிறார்கள், யார் ஏழைகளுக்கு கற்றுத்தர காத்திருக்கிறார்கள் என்று காத்து கிடந்த போது ஆறுமுகசாமி போன்றவர்கள் நமக்கு மனநிறைவாய் காட்சி தருகிறார்கள். எந்த குழந்தைகளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும்? சில பெற்றோர்களுக்கு தங்கள் குழந்தைகளின் கல்வி என்பது வெறும் முகவரி அட்டையில் போட்டுக்கொள்வதற்குத்தான். அவர்கள் தொழில் வணிக குடும்பத்தை சார்ந்தவர்கள். சில பெற்றோர்கள் அவர்களே கல்வி திட்டத்தை தயாரிக்கிறவர்கள். தங்கள் குழந்தை கருக்கொள்ளும் முதல்
அந்த குழந்தையை எந்த நாட்டின் குடிமகனாக ஆக்க வேண்டும் என்று குழந்தை கருவில் இருக்கும் போதே தீர்மானித்து விடுகிற பெற்றோர்கள். ஆனால் எந்த பெற்றோர்களின் குழந்தைகளுக்கு இன்னமும் கவனம் தேவை? வயல்வெளிகளில் விளைகிற நாற்றுகளில் காட்டுகிற அக்கறையை கூட தங்கள் குழந்தை எந்த கல்விக்கூடத்திற்கு சென்றிருக்கிறது என்று கண்ணால் கூட பார்த்திராத ஏழை பெற்றோர்கள் இருக்கிறார்களே, அவர்களின் குழந்தைகளின் கல்வியை பற்றித்தான் நாம் கவலைப்பட வேண்டியிருக்கிறது. அந்த கல்வியின் கவலையை தீர்க்கத்தான் ஆறுமுகசாமி போட்டது. அந்த குழந்தைகள் எங்கே படிக்கிறார்கள்? தாய்மொழி வழி கல்விக்கூடத்தில் தான் படிக்கிறார்கள். தாய்மொழி வழி கல்விக்கூடத்தில் பயிலுகிற குழந்தைகளுடைய கல்வியை பற்றி அதீத அக்கறை காட்ட வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். குறிப்பாக இப்போது அறிவுத்தமிழ், அறிவியல் தமிழ், கல்வி உலகத்தின் தமிழ் இன்றைக்கு காலத்தின் தேவையாய் இருக்கிறது. இந்த அரங்கத்தில் சுதேசி விஞ்ஞான இயக்கம் என்ற அமைப்பு நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வாயிலாக ஆண்டுதோறும் அறிவியல் தமிழ் மாநாடுகளை நிகழ்த்துகிறது. 1000 கட்டுரைகளுக்கு மேல் அருந்தமிழ் கட்டுரைகளாக, பல்துறை சார்ந்த அறிவியல் ஆய்வு கட்டுரைகளாக, ஆய்வு கோவைகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அரும்பெரும் திருப்பணியை சுதேசி விஞ்ஞான இயக்கம் என்ற இயக்கம் சாதித்துக் கொண்டிருக்கிறது. அந்த இயக்கம் செய்யும் அடுத்த பணிதான் அறிக அறிவியல் என்ற அறிவியல் தமிழ் திகழ்கள். இந்த நாட்டில் ஆன்மீக தமிழையும் அறிவியல் தமிழையும் ஒரு சேர வளர்க்க வேண்டிய காலச்சூழலில் நாம் இருக்கிறோம். அந்த அரும்பெரும் பணியை இங்கே மிகச்சிறப்பாக நம்முடைய பேரூர் அடிகள் பெருந்தகை இன்றைய காலச்சூழலை எண்ணி இந்த மாநாட்டை திட்டமிட்டு நடத்துவது வரவேற்புக்குரியது. இந்த முத்தமிழ் கலையரங்கத்தின் வாயிலாக இந்த கல்விக் கோயில் 60 ஆண்டுகள் ஒரு தனி மனிதரின் மணிவிழாவை போல ஒரு நிறுவனம் 60 ஆண்டுகளை எட்டி பிடித்திருக்கிறது. எத்தனை ஏழை மாணவர்களுக்கு கல்வி வெளிச்சத்தை ஏற்றி வைத்திருக்கிறது. அந்த வகையில் இந்த அரும்பெரும் திருப்பணியை பாராட்டி, குறிப்பாக இன்றைக்கு உலக பேராசான் திருவள்ளுவரின் திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற தாரக மந்திரத்தை இந்த மண்ணுக்கு வழங்கிய மாமனிதர். அந்த நிலைப்பாட்டில் மனிதகுலத்தின் ஒருமைப்பாட்டை சிந்திக்கிற நேரத்தில் எல்லாம் தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்பது உரை வீச்சாக, சொல் வீச்சாக அல்லாமல் செயல் வீச்சாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தை பாராட்டி வாழ்த்தி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.